சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். பீகாக் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாங்க, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் உங்க ராசிக்கு கிடைக்க போகுது, அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாசம் என்ன மாதிரியான விஷயத்துலலாம் ஒரு முன்னேற்றம் கிடைக்குது, எதுலெல்லாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தை நீங்கள் துணிஞ்சு செய்யணும், எந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுத்து செய்யணும், அதே மாதிரி எந்த இறைவனை நீங்கள் வழிபாடு எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. இந்த மார்ச் மாதம் 2025 உங்களுடைய ராசி பலனை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த மாதம் மார்ச் மாதம் 2025 பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான கிரக நிலைகள் இருக்கு. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார். அதே போல செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்காருங்க. அதே மாதிரி சூரியன் சனி சந்திரன் ஆகிய கிரகங்களினுடைய சேர்க்கை கும்பத்துல இந்த வருடத்தினுடைய இந்த மாதத்தினுடைய முதல்ல ஆரம்பிக்குது. அடுத்தது புதன் சுக்கிரன் ராகு இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கை மீனத்துல இருந்துதான் இந்த மாசத்தை ஆரம்பிக்குது. முதல்ல இந்த மாசத்துல ஏற்படக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் என்ன முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாசம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி 2025 செவ்வாய்க்கிழமை சுக்கிர பகவான் வக்ரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது நேர்கதியில போய்கிட்டு இருக்கிறவர் ரெட்ரோகிரேட் பொசிஷனுக்கு மாறி பின்னோக்கி வரக்கூடிய தன்மைக்கு மாறுறாருங்க. முதல்ல அதுதான் இந்த மாசத்துல முதல்ல நடக்கக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புத பகவானும் வக்ரம் அடைகிறார். புத பகவான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சூரியனோட தான் போவார். ஒன்று சூரியனுக்கு முன்ன இருப்பார், இல்லை சூரியனோட இருப்பார், சூரியனோட பின்ன இருப்பார். சூரியன் ஒரு கட்டத்திலேருந்து 2 கட்டம் கூட தாண்டி புத பகவான் இருக்கவே மாட்டார். ஏன்னா சூரியனுக்கு அடுத்து வரக்கூடிய கிரகம் இல்லைங்களா மெர்க்குரி பிளானட்டு. இதே மாதிரி இப்போ அந்த புத பகவானும் வக்ரகதியை எடுக்கிறாரு. அது எப்பன்னா இந்த மாதம் 9ஆம் தேதியிலேருந்து. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சூரியனினுடைய பெயர்ச்சி நடக்குது. சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுறாருங்க. இந்த சூரிய பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது தான் நாம பங்குனி மாசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? அப்போ சூரிய பகவான் அடுத்து மாறுறாரு. அடுத்தது பார்க்கும்போது இந்த மாசம் 18ஆம் தேதி புத பகவான் என்ன செய்யறாருன்னா வக்ரம் பின்னோக்கி வர்றாரு இல்லைங்களா. அப்போ மீனத்திலேருந்து கும்பத்துக்கு மாறி வந்துடுறாரு. புதன்கிழமையில புத பகவான் கும்ப ராசிக்கு மீன ராசியிலேருந்து மாறுறாருங்க. இப்படின்னு இந்த மாசத்துல முக்கியமான சில அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாசமாக வருது. இந்த மார்ச் மாசம் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, மாசி மாதத்தினுடையும் பங்குனி மாதத்தினுடைய சேர்க்கை கொண்டதுதான் இந்த மாசங்க. அதே மாதிரி இந்த மார்ச் மாசத்துல 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து நாள் வர்றதுங்க. இந்த நாளில் நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஒரு மடை மாடம் மாளிகைகள் இந்த மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் ஆரம்பித்தோம், அல்லது கோவில் கட்டுறதுக்கு துவங்குறோம் அப்படின்னா அந்த விஷயம் நல்ல வளர்ச்சியாகவும் சீக்கிரமாக அந்த இடம் கட்டப்பட்டு அதனுடைய பலன் வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கிரகப்பிரவேசம் பண்ணுவதற்கோ, கும்பாபிஷேகத்துக்காக கோவில் கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா உடனே கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கோ ஒரு நல்ல வாய்ப்பாக மாறிடும். அதனால் யாராவது வீடு கட்டணும், வீடு பார்த்துட்டு இருக்கோம், வீடு துவங்கணும், இடம் வாங்கிட்டோம் அப்படின்னா இருந்ததுன்னா அந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதியை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாசத்துல 2 பிரதோஷம் வருது. மார்ச் மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதோஷம் வருது. அதே போல மார்ச் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமையும் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம் வருது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது பொதுவாகவே அதாவது இந்த மாசியினுடைய பூர்த்தி இருக்கு இல்லைங்களா, அதை தான் காரடையான் நோன்பு அப்படின்னு கொண்டாடுவாங்க.
இந்த காரடையான் நோன்பு, இந்த நோன்பு நோட்டு இறைவனை சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, அதாவது நீங்காத கணவர் அவங்களுக்கு கிடைப்பாங்க, கல்யாணம் ஆக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் கைகூடும், கணவன் மனைவியா இருக்கிறவங்க தம்பதியாக அந்யோன்யமாக தீர்க்க சுமங்கலி பாகத்துடன் சந்தோஷமாக இருப்பாங்கங்க. அது மாதிரியான ஒரு காரடையான் நோன்பு இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி வருதுங்க. ஒரு நல்ல அமைப்புகள் இந்த மாதத்திலே உருவாகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கிறது மார்ச் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. அதனால இன்னொன்று வந்து பங்குனி மாசத்தினுடைய அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை வருதுங்க. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு மிகவும் உகந்தமான நாள் இந்த பங்குனி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை. அதனால இந்த மாசம் பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான நல்ல நாட்கள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதம் மார்ச் 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, மார்ச் 16, 17 ஆகிய தினங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல முகூர்த்த தினங்களாக அமையுது. அதனால சுப காரியங்கள் துவங்குறீங்க அப்படின்னா இந்த முகூர்த்த தினங்களை பயன்படுத்தி கொள்ளலாம். பங்குனி மாசத்துல கிரக பிரவேசம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. பொதுவாகவே ஆனி மாசம், பங்குனி மாசம் இந்த 2 மாசத்திலையும் பொதுவாகவே கல்யாணங்கள் செய்வாங்க. அதே மாதிரி வந்து கும்பாபிஷேகங்கள் போன்ற விஷயங்களை கூட செய்வாங்க. ஆனால் கிரக பிரவேசத்தை மட்டும் இந்த ஆனி மாசத்துலையும் பங்குனி மாசத்துலையும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா கூனி குறுகினாலும் ஆனி பங்குனி கொடி போகாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாசங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த மாசம் இந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஈவென்ட் இருக்கு, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய ராசிக்கு எப்படியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். மிதுன ராசி ஆகிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா விலாவரியாக பார்ப்போங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய பல கிரகங்கள் இருக்குங்க. முதல்ல இந்த மாசத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடியது என்னன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் பாதிபதி, அதாவது லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான். ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறீங்க, அது ஒரு நல்ல வளர்ச்சியாக இருக்கணும். நல்ல ஒரு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதையும் தாண்டி நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு அபிவிருத்தியாக நல்லா தொழில் துவங்கணும். அந்த தொழில் துவங்கினா மட்டும் போராதுங்க, அதில் நல்ல ஒரு டேர்ன் ஓவர் இருக்கணும். அப்படின்னா 11ஆம் பாவம் நல்லா இருக்கணுங்க. அந்த 11 கூடையவர் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்மஸ்தானத்தில் போகிறாரு. அதனால ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். 6ஆம் அதிபதியும் அவர் தான் இல்லைங்களா? அதனால ஏதாவது தொழில் துவங்குறதுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது, ஏதோ ஒரு பணம் யார்ட்டையாவது கேட்டு அதை நம்ம பெரட்டி செய்யணும் அப்படின்னா அந்த இன்வெஸ்டர் அமைவதற்கும் சரி, அல்லது நீங்கள் ஒரு கடன் வாங்குறதுக்கோ லோன் வாங்குறதுக்கோ ஒரு சாதகமானபடியான சூழ்நிலைகள் உருவாகுவதற்கும் சரி இந்த மாதம் ரொம்ப சாதகமான ஒரு மாதமாக இருக்குது. அதே மாதிரி 4ஆம் பாவத்தில் கேது இருக்காரு. குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகவே இருக்குங்க. வீட்டு செலவுகள், உபகரண பொருட்கள், அல்லது இடம் வாங்குறது, அல்லது காரில் வந்து பழுது நீக்கிறது, அல்லது வந்து காரு, வண்டி, வாகனம் இது எல்லாம் வாங்குறது, இந்த மாதிரியான கொஞ்சம் அமைப்புகள் இந்த மாதம் கொஞ்சம் நிறைய இருக்குது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்குது. ஆனால் அது நிச்சயமாக சுப செலவாகத்தான் ஆகும். எதனால் அப்படின்னா குரு பகவானுடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால கேது தனித்துவமாக உங்களுக்கு கெடுபலனான செலவுகளை தரமாட்டாரு. இது அவர் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக சுப செலவாகத்தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு அமையும். அப்புறம் முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு 9ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சூரியன், சனி, நம்ம ஆரம்பத்தில் முதல்ல சந்திரன் இருக்காரு, அப்புறம் அவர் மாறிடுவார். இப்போ இந்த சந்திரன் ஒரு பக்கம், அடுத்து முக்கியமான கவனிக்க வேண்டியது சூரியன், சனி, இந்த 2 கிரகத்தினுடைய சேர்க்கை 9ஆம் பாவத்தில் இருக்குங்க. இந்த புத பகவானுக்கு வந்து புத பகவானினுடைய ஆதிக்கம் கொண்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் 3ஆம் பாவத்திற்கு உடையவர். இந்த 3ஆம் பாவத்திற்கு உடைய சூரிய பகவான் 9ஆம் பாவத்துல போறதுனாலங்க கருத்து வேறுபாடா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ஏதாவது ஒரு சச்சரவு இருக்கு, அல்லது வந்து எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் தாமதம் ஆகி கொண்டு போயிட்டு இருக்கு, இல்லை இந்த மாதிரி ஏதாவது சச்சரவுகள் இருக்கு அப்படின்னா அந்த பரஸ்பரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய துன்பங்கள்
எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. அதனால திருமணம் ஆனவங்க ஒரு பரஸ்பரம் சுமூகமான ஒரு திருமண வாழ்க்கையை லீட் பண்ணுவாங்க. திருமணம் ஆகாத மிதுன ராசிக்காரங்க திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு அதிகமான சாத்தியங்கள், அல்லது இந்த பெண்ணு தான் நம்ம திருமணம் பண்ண போறோம், அல்லது இந்த ஆணை தான் நாம் திருமணம் செய்து கொள்ள போகிறோம் அப்படின்னு ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய நிச்சயதார்த்தமோ அல்லது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டோ இந்த மாசத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுதுங்க. இதுல இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய புதன், சுக்கிரன், ராகு 10ல ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க பெரியவங்க. எதனால சொல்றாங்க அப்படின்னா, 10ஆம் பாவம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம், நல்ல ஜீவனத்தை கொடுக்கக்கூடியது, பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இந்த வேலை, இந்த உத்தியோகம், இதைத்தான் நம்ம செய்ய போறோம், இதை வச்சுதான் நம்மளுக்கு அபிவிருத்தி ஆக போறோம், இதுதான் நமக்கான பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று அமையுது இல்லைங்களா, அதுதாங்க 10ஆம் பாவம். அந்த 10ஆம் பாவத்திலே நல்ல கிரகங்கள், அது மட்டும் இல்ல உங்களுடைய ராசிநாதன் அங்க இருக்காரு இல்லைங்களா, அதனால இந்த மாசம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய அமைப்புல தான் இருக்கு. இந்த மாசத்துல வீட்டு தேவைகளுக்கான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். கொஞ்சம் செலவுகள்ல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. தேவையற்ற செலவுகளை குறைச்சுக்கணும் இந்த மாசத்துல. இப்போ செலவு அதிகமா இருக்குங்க, எப்படிங்க இதை குறைக்கலாம், அல்லது என்ன செஞ்சா குறையும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் சொல்றேன். இது கேது பகவானினால் ஏற்படக்கூடிய சில விளைவுகள் தான் உங்களுக்கு முக்கிய பெரிய இம்பாக்டா உங்களுக்கு இருக்கு. அதனால கேது பகவானினுடைய காரக தெய்வம் விநாயக பெருமான். அதனால விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்க. விநாயக பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி முன்னமே சொன்ன இல்லைங்களா, மார்ச் மாசம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை 17ஆம் தேதி 2025 சங்கடஹர சதுர்த்தி வருது. அதனால மிதுன ராசிக்காரங்க அன்றைய தினம் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடையுங்க. சிவாயினம். இப்போ நம்ம பார்த்த இந்த ராசி பலன் அப்படிங்கிறது கிரகங்களை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இது உங்களுக்கு முழுமையாக நடக்க வேண்டிய ஒரு அமைப்புங்க. இதுல ஏதோ ஒரு கூடுதலாகவோ குறைச்சலாகவோ தாமதமாகவோ நடக்கிறது அப்படின்னா, உங்களுடைய ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய சில கிரகங்களினுடைய தோஷத்தினால் இதை தள்ளி போவதற்கோ நடக்காமல் போவதற்கோ வாய்ப்பு இருக்கு. சரி, உங்களுடைய தனித்துவமான ஜாதகம் சார்ந்த விஷயங்களை அடியனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, கீழ்காணும் நம்பரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய விஷயங்களை அதில் பதிவு பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். அதற்கான பதில் வாட்ஸ்அப் மூலமாகவே வழங்கப்படும். மேலும் நமது சேனல் பீகாக் சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல். அதனால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனடியாக வருவதை உறுதி செய்யுங்க. சிவாய நமः.